இந்த தெய்வீக காதல் கல்யாண நகையா ஒவ்வொரு மணப்பெண்ணுக்கும் கிடைப்பது மிகப்பெரிய பாக்கியம். போத்தி ஸ்வர்ண மஹால், இது பரிபூரணத்தின் அடையாளம். இன்னும் ஒரு கோவில் நம்ம மிஸ் பண்ணிருக்கோம். என்ன கோவில்? சுவாமிமலை. சுவாமிமலையோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன? அவர் அவரோட அப்பா சிவனுக்கு ஓம்கர பிரணவ மந்திரத்தை சொல்லி கொடுத்தார். அறுபடை வீடுகளில் சுவாமி மலைக்கு மட்டும்தான் சுவாமி மலைன்னு பேர். ஏன்னா சுவாமியே மலை போல இருக்காருங்க. பிரணவத்தினுடைய பொருளை சுவாமிக்கு உபதேசம் செய்கிறார். அந்த சிவபெருமான் சீடனாக இருந்து இங்கே கற்றுக்கிறார். போத்தி ஸ்வர்ண மஹால் வழங்கும் கல்யாண மாலை சிறப்பு பிரார்த்தனை திருத்தலங்கள் எல்லாமே முருகனுடைய எல்லா விஷயங்களுமே ஆறோடு சம்பந்தப்பட்டது. அவர் 6 முகமாக வரார். அந்த தாமரையில கார்த்திகை பெண்கள் வளர்க்குறாங்க. அப்புறம் அந்த 6 முகத்தையும் ஒன்றாக்கி அத்தனை சக்திகளையும் கொடுத்து அவ வேலையும் அம்பாள் தான் கொடுக்குறார். அதனால தான் நம்ம வேலுக்கு அவ்வளவு மரியாதை கொடுக்குறோம். ராமருடைய கோதண்டம் இருக்கு, எல்லாத்துக்கும் வழிபாடு உண்டு. ஆனால் வேலுக்கு ரொம்ப சிறந்த வழிபாடு உண்டு. ஏன்னா அது அம்பாள் கையிலேருந்து வந்த வேல் அது. அதனால அந்த விஷயம் இருக்கு. முருகனுக்கும் ஆறுக்குமான சம்பந்தம் அப்படிங்கிறது 6 முக கடவுள், அறுபடை வீடு, 6வது நாள் சஷ்டியில பிறக்கிறார். இது மாதிரி எல்லா விஷயமும் முருகனுக்கும் ஆறுக்குமான சம்பந்தம். இங்கே கிராமப்புறங்கள் அதிகம் சுவாமிமலையை சுற்றி. கிராமத்தில் உள்ள பக்தர்கள்லாம் சுவாமிநாத சுவாமியை தான் பிரார்த்தனை பண்ணிப்பா. எதுக்கு? திருமணமாகறதுக்காக, குழந்தையை தத்து கொடுக்கறது, குழந்தைகளுக்கு நல்லபடியாக கல்யாணம் ஆகணும். இதெல்லாம் இந்த கோயில் சம்பிரதாயம் அந்த காலத்துலேருந்தே நடந்துட்டுருக்கு. திருவிழாக்கள்னு பார்த்தோம்னா 10 மாதம் திருவிழா. சித்திரை மாதம் வசந்தோற்சவம், துவஜாரோகணம், கொடியேறி தேரோட்டத்தோடு நடக்கும். அடுத்து வைகாசி விசாகம் வசந்தோற்சவம்னு பேர். இந்த விசாகத்தை அன்றைக்கி தான் உபதேசம் பண்ணுறதா ஐதீகம். அன்றைக்கி உபதேச காட்சி மிக சிறப்பாக சுவாமிக்கு அலங்காரம் பண்ணி சுவாமி பிரகார வீதி தரிசனம். அதுக்கடுத்து ஆனி மாதம், ஆடி மாதம் பூரம் இந்த விசேஷங்கள்லாம் வரும். ஆவணி மாதம் பவித்ரோத்சவம், பூனல் அணியர் விழான்னு பேர். 10 நாள் திருவிழா அது மட்டும்தான் சுவாமிக்கு பூஜை 2 காலமும். அதுக்கடுத்து புரட்டாசி நவராத்திரி 10 நாள் திருவிழா. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கந்தசஷ்டி சொல்ல தேவையில்லை, உலகம் அறிந்த ஒரு பண்டிகை. பகவானுக்கே உள்ள ஒரு திருவிழா, முருகன் பெருமானுக்கே உள்ள திருவிழா, அவர் அவதாரம் பண்ண திருவிழா. அதுக்காக தான் அந்த திருவிழா 10 நாள். தேவசேனா கல்யாணம் அப்போ தான் நடக்கும். முதல் நாள் சம்ஹாரம், மறுநாள் தேவசேனா கல்யாணம். அதுக்கடுத்து 3 நாள் ஊஞ்சல், அப்புறம் பல்லாக்கு, முத்து பல்லாக்கில் சுவாமி எழுந்தருளி வீதி யதாஸ்தானம் சேர்வார். இப்போ எல்லா தெய்வமும் நமக்கு முக்கியம்னா கூட எனக்கு தெரியும் உங்களுக்கெல்லாம் நீங்கள் முருக பக்தி அப்படிங்கிறதுல நீங்கள் தீவிரமாக இருக்கீங்க. அந்த முருகனுக்கும் உங்களுக்குமான அந்த தொடர்பு அப்படிங்கிறதுல ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கா? நாங்கள் ஃபஸ்ட்டு எல்லா சாமியும் கும்பிட்றவங்க தான், இப்போவும் எல்லா சாமியும் கும்பிட்டுட்ருப்போம். பட் எனக்கு முருகர் மேலே ஈடுபாடு வந்தது என் தம்பினால். அவன் என் தம்பி மட்டும் இல்லை, எங்கள் தாத்தாவும் ரொம்ப பெரிய முருக பக்தர். நீங்கள் சொன்ன மாதிரி அவர் முருகன் படம் பெருசாக அவரோட கட்டில் கிட்ட மாட்டியிருக்கும். அவர் பேசுவார், வாடா போடான்னு பேசுவார். அதெல்லாம் எங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி இதுவாக இருக்கும், எப்படி இவர் சாமியை பார்த்து வாடா போடா பேசுகிறாருன்ட்டு. என் தம்பி அவங்க தாத்தாவோட உட்காந்து நிறைய பேசுவான். அப்போ அவனுக்கு ஒரு கனெக்ட் ஆச்சு, அதனால அது எங்களுக்கும் கனெக்ட் ஆச்சு. அப்போத்துலேருந்து எங்களுக்கு இஷ்ட தெய்வம் குலதெய்வம் எல்லாம் இருக்குது. பட் எங்களுக்கு இஷ்ட தெய்வம் முருகர் தான். என்ன வேணும்னாலும் நாங்கள் ஃபஸ்ட்டு நினைக்கிறது முருகரை தான். முருகன்ட்ட நீங்கள் ஏதாவது மனசுக்குள்ளே கேள்வி வச்சுட்டு பதில் கிடைக்குமா உங்களுக்கு? கட்டாயம் கிடைக்கும். 2-3 தரம் எனக்கு குழப்பம் உட்காந்து அலசி ஆராய்ஞ்சு அவர்கிட்ட விட்டுடுவேன். அவர் எனக்கு ஏதாவது ஒரு வழியில் கொடுத்துருக்காரு, ஒரு சொல்யூஷன் கொடுத்துருக்காரு. அப்புறம் இப்போ ரீசன் பாஸ்ட் எனக்கு இதுக்காக செக்கப்புக்காக போயிட்டு வர்றச்ச நடந்து வந்துட்டு இருந்தேன். அப்போ கரெக்டாக வடபழனி கோயில்கிட்ட எனக்கு என்னவோ ஒன்று அங்கே போன்னு சொல்லிச்சு. அங்கே போனேன், பயங்கர கூட்டம் இருந்தது, பார்க்க முடியல. ஆனாலும் ஒரு வழி கிடச்சிது, அதில் போய் பார்த்துட்டு வந்துட்டேன். திருப்பி வரும்போது எனக்கு என்னவோ தோணி அங்கே போய் ஒரு வேல் வாங்கிட்டு வந்தேன். ஒரு வேலை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தேன். என் தம்பிக்கிட்டேருந்து மெசேஜ் வருது, வேல்மாறல் படி அப்படின்னு சொல்லி. அவனுக்கு தெரியாது நான் வடபழனிக்கு போனதோ வேல் வாங்கினதோ அவனுக்கு தெரியாது. இந்த மாதிரி வேல்மாறல் படி, 48 நாள் படி அப்படின்னு சொல்லி வந்தது. எனக்கு அப்படியே ரொம்ப சிலுத்துருச்சு. அவர் எனக்கு என்னவோ மெசேஜ் கொடுக்குறாருன்றது மட்டும் எனக்கு நல்லா தெரிஞ்சுது. ஸோ அன்னிலேருந்து நான் 48 நாள் வேல்மாறல் படித்தேன். அதுக்கப்புறம் எனக்கு அதை விட மனசு வரல. அதனால் இன்றைக்கும் டெய்லி வேல்மாறல் படிக்காத நாளே கிடையாது. ரொம்ப நல்ல விஷயம். இது நமக்கு அருணகிரிநாதர் காட்டிய வழியில் அதை பின்னாடி வந்தவங்க எல்லாரும் நமக்கு அதை தொகுத்து கொடுத்து அதை ஒரு ஒரு மந்திரமாக அதை உபதேசம் பண்ணது தான் வேல்மாறல் அப்படிங்கிறது.
அதுக்கடுத்து திருக்கார்த்திகை, கார்த்திகை பெண்களுக்காக உண்டான ஒரு திருவிழா. 10 நாள் திருவிழா. அது கொடியேறி அதுக்கும் தேர் திருவிழா உண்டு, 10 நாள் திருவிழா. அடுத்து பங்குனி உத்திரம். இந்த பங்குனி உத்திரம் தீர்த்தவாரி ஆகி அடுத்த 3 நாளில் வள்ளி கல்யாணம்னு பேர். வள்ளி கல்யாணம் எல்லா ஊர்லேயும் பங்குனி உத்திரத்தரங்கு பண்ணிடுவா. இங்கே விசாகத்துக்கனி நடக்கும். விசாகம் தான் விசேடம் முருகனுக்கு, அதனால் விசாகத்தில் நடக்கும். வள்ளி வேடமூர்த்தி ரெண்டும் திருவலஞ்சொழி போய் எழுந்தருளி திணைப்புனை காட்சி, வேட வயோதிக விருத்த காட்சி உண்டு. அதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கணும். அது முடிஞ்சு அரசலாத்தில் நிஜ யானை அம்பாளை விரட்டும். சுவாமி நடுவில் நின்றுப்பார், சுற்றி யானை ஓடி வரும். போயிட்டு ஓடி வந்து சுவாமி ஆலிங்கனம் பண்ணி அந்த திருவிழாவானது நடந்து இங்கே வந்து சுவாமி சண்முக சுவாமி எதிரும் காட்சி கொடுத்து உள்ள ஆட்சின்னு வந்து அன்றைக்கி திருக்கல்யாணம். வருஷத்தில் 12 மாதத்தில் 10 மாதம் உற்சவம் நம்ம கோயில். முருகருங்கிறது தமிழ் கடவுள். லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் தமிழ் இவ்வளோ ஒரு பழைய லாங்குவேஜ் இத்தனை நாள் இருக்கிறதுங்கிறதே பக்தியினால தான். என்ன எப்படி வாழறதுங்கிறத சொல்லி கொடுக்கறது. அதனால அது வந்து ஒரு நம்ம தமிழ் பண்பாடோடு ஒன்றி போனதுனால தட் பிகம்ஸ் நேச்சுரல். தெர் ஆர் சம் திங்ஸ் விச் ஆர் நேச்சுரல் ஃபார் அஸ். என்ன அந்த மாதிரி இந்த தமிழ்நாட்டில் பிறந்து அந்த கதையெல்லாம் கேட்டு வளர்ந்ததில் ஒரு முருகரோட பற்று ஆட்டோமேட்டிக்காக வந்துடுறது. நம்ம வீட்டில் இப்போ யாரை பார்த்தாலும் சரி, 4 பேர் இருந்தாங்கன்னா அந்த ஒருத்தர் பேர் முருகர் பேர் இருக்கும். அண்ட் அந்த கனெக்ஷன் இருக்குது. எனக்கு ஞாபகம் இருக்கிறது என்னென்னா, படிக்க தெரியாத நாளில் அம்மா படித்து, பாட்டி படித்து, அக்கா படித்து கந்த சஷ்டி கவசம் மொத்தமாக ஞாபகம் இருந்தது. ஒரு 15-20 வயசில் அந்த புக்கை எடுத்து பார்த்தா இவ்வளோ பெருசாக எனக்கு தெரிகிறது அப்படின்னு எனக்கு முதல்ல தோணித்து. ஏன்னா எல்லாமே மனப்பாடம் பண்ணணும், மனப்பாடம் செய்யுள் அப்படின்னு அந்த காலத்தில் இருக்கும் இல்லையா. அதெல்லாம் சின்னதாக இருக்குது, இவ்வளோ கஷ்டப்படுறோமே, இது வந்து 40 பேஜ் இருக்குன்னு படிக்கிறோமே அப்படின்னு தோணித்து. ஐ திங்க் தட் இஸ் த பவர் தட் முருகா ஹஸ் கிவன் ஆல் ஆஃப் அஸ். இங்கே எல்லாமே முருகன் தான். சோமாஸ்கந்தர்னு பார்த்தேன்னா வள்ளி தேவசேனா சுப்பிரமணிய சுவாமி, சந்திரசேகரன்னு பார்த்தோம்னா தேவசேனா சுப்பிரமணிய சுவாமி, அம்பாள் ஸ்தானம் பார்த்தா வள்ளி தேவனா சண்முக சுவாமி, பாகலேய சபாபதி நடராஜஸ்தானம், எல்லாமே முருகன். அதேமாரி தட்சிணாமூர்த்தி முருகனாக இருப்பார், லிங்கோத்பவரும் முருகனாக இருப்பார், பிரம்மாவும் முருகனாக இருப்பார். எல்லாமே முருகன் தான். இங்கே எங்கும் இறைவன் வந்து சுற்றி இந்த ஸ்தலத்தில் எல்லா இடத்துலையும் இறைவன் முருகனாக தான் இருப்பார். என் பையன் 12th எக்ஸாம் எழுதும்போது டைஃபாய்டு ஜுரம் வந்தது. ஒரு 10-12 நாள் பல டாக்டர்கள்லாம் வந்து சோதிச்சு பார்த்தாங்க, ஜுரம் விடவே இல்லை. இன்னொரு டாக்டர் வந்து சோதிச்சார், இது வந்து ஒரு அம்மை நோய் மாரி தான், ஒரு 12-15 நாளில் சரியாயிடும், நீங்கள் எக்ஸாம் எழுத போகலாம் அப்படின்னு. அப்போ நான் ஷட்கோண கோலம் போட்டு 48 நாள் படிக்கணும் அந்த கந்த சஷ்டி கவசம். டெய்லி படித்தேன் கந்த சஷ்டி கவசம். நல்லா அழகாக போய் எக்ஸாம்லாம் டெய்லி நல்லாவே எழுதுவேன். நல்லா ஆகிட்டான்ல, எக்ஸாம் நல்லா எழுதி வந்து நல்ல ஸ்கோரும் பண்ணான். 95% எடுத்தான். 48 நாள் பூர்த்தி பண்ணி அந்த 48வது நாள் 5 சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு சக்கரை பொங்கல் நைவேத்தியம் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்தேன். ரொம்ப சந்தோஷம். வெரி குட். ஞானம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எந்த ஒரு விஷயத்தையும் நாம் தெளிவாக புரிஞ்சுக்கலைன்னா கட்டாயமாக அந்த இடத்துல நாம் தப்பு பண்ணுவோம். ஏதோ ஒரு விஷயம் நடக்கிறது, அதற்கான உள்ளர்த்தம் என்ன, அது ஏன் நடந்தது அப்படிங்கிற புரிகிற ஞானம் நமக்கு கட்டாயமாக வந்து சேரணும். அந்த ஞானத்தை தரக்கூடிய கடவுள் தான் இந்த முருகப்பெருமான். ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்று, ஈசருட ஞான மொழி பேசும் முகம் ஒன்று, கூறுமடியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று, 6 முகம் ஆன பொருள் நீ அருள வேண்டும், ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமானே என்று அருணகிரிநாதர் உருகி உருகி பாடும் அந்த முருகப்பெருமானிடம் நம் அனைவருக்கும் அனைத்து நலன்களையும் அவன் வழங்க வேண்டும். நான் என்ன செஞ்சேன், உன்னுடைய கர்மா இதுதான், நீ இதை தான் அனுபவிக்கணும் அப்படின்னு எந்த சாக்கு போக்கும் நமக்கு சொல்லாமல் நமக்கான இந்த ஒரே ஒரு வாழ்க்கை, இந்த வாழ்க்கையில் நமக்கு தேவையான அனைத்து நலன்களையும் அந்த முருகப்பெருமான் வழங்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு சுவாமி மலையிலிருந்து கிளம்ப மனமில்லாமல் கிளம்புகின்றோம். உங்களை அடுத்த பகுதியில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். குள்ளனை குண்டு வைரனை வெள்ளி கொம்பனை விநாயகனை தொழுவோம். கடலூருக்கும் மகாபலிபுரத்திற்கும் நடுவுல உள்ள ஊரு, ஆனா தமிழ்நாடு கிடையாது. அது எந்த ஊர்? வாவ், பாண்டிச்சேரி. புதுச்சேரி மணக்குள விநாயகர் தான் நாம இப்ப தரிசிக்க போற கோவில். போத்தீஸ் ஸ்வர்ண மஹால் வழங்கும் கல்யாண மாலை சிறப்பு பிரார்த்தனை திருத்தலங்கள்.